விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக மீண்டும் சந்திக்க கிடைத்திருக்கிறது. 19வது ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக களை கட்டி கொண்டிருக்கிறது. இலங்கை வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளிலே பங்கேற்பார்களா இல்லையா என்கின்ற கேள்விகள் இருக்கு. இலங்கை வீரர் பெத்தம் நிசங்க ஐபிஎல் போட்டியிலே அறிமுகமாகி இருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் 4 கோடி கொடுத்து இவரை ஐபிஎல்லிலே ஏலத்திலே பெற்றிருந்தது. ஆகவே இலங்கை வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளிலே பங்கேற்பதற்கு என்ஓசி வழங்கப்படுவதிலே ஒரு இழுபறி நிலைமை இருக்கு. உடற்தகுதி சோதனைகளை எல்லாம் தேறி அணியிலும் இடம் பிடித்து பிளேயிங் 11 இடம் பிடித்திருந்த பெத்தம் நிசங்க 5 பந்துகளில் வெறுமனே ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இலங்கை ரசிகர்களுக்கு கவலையான ஒரு விஷயம். முன்னதாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் ஐபிஎல்லில் ஒப்பந்தமான வீரர்களுக்கும் இடையிலே ஒரு இழுபறி நிலை இருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் தற்போது மிக ஒரு இறுக்கமான ஒரு விடயத்தை கடைபிடிக்கிறது. எப்படி என்று சொன்னால், உடல் தகுதி சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஐபிஎல்லிலே பங்கேற்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் வனிந்து ஹசரங்க, இதே போன்று நுவான் துஷார போன்ற வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளிலே பங்கேற்பது தொடர்ந்தும் இழுபறி நிலையிலேயே இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் மதீஷ பத்ரன முன்கூட்டியே தன்னுடைய உடற்தகுதி சோதனை பரீட்சைகளில் ஈடுபடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் இல்லை, உடல் தகுதிகள் எல்லாம் தேறி சரியான காலகட்டத்திலே தான் அது மேற்கொள்ளப்படும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிராகரித்திருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு மிகப்பெரிய தொகையிலே ஏலத்திலே எடுக்கப்பட்டிருந்த மதீஷ பத்ரன போட்டிகளிலே பங்கேற்க முடியாது போய்கொண்டிருக்கிறது. ஆர்சிபிக்காக ஒப்பந்தமாக இருந்த நுவான் துஷார் இவர் பார்க்கிறார், இலங்கையினுடைய சென்ட்ரல் கண்ட்ராக்டிலே இருந்து கொண்டு நான் அணியிலே இருப்பதை விடவும் ஐபிஎல் போட்டிகளிலே போனால் உழைத்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார். வனிந்து ஹசரங்கவை பொறுத்தவரையில் இவர் 2 கேப் பெற்றிருந்தார். T20 கிரிக்கெட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிலே சிறப்பாக செயற்பட்டதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஐசிசி ஒரு உலக அணி ஒன்றை தேர்வு செய்து அவர்களுக்கான நினைவு சின்னமாக அந்த கேப்பை வழங்கும். இவர் அதனை வெளியிட்டு என்ன சொல்லி இருந்தார் என்று சொன்னால், நான் இது பிரான்சைஸ் கிரிக்கெட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ளவில்லை, தேசிய அணிக்காக விளையாடியே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் எள்ளி நகையாடி கொண்டிருந்தார்கள் வனிந்து ஹசரங்கவை. வனிந்து ஹசரங்கவும் போட்டிகளிலே பங்கேற்பதற்கு என்ஓசி வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையிலே தான் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இவர் பிரான்சைஸ் கிரிக்கெட்டிலே ஆர்வம் காட்டுகிறார், தேசிய கிரிக்கெட் அணிக்காக உலக கிணத்திலே விளையாடவில்லை, உபாதை அடைந்திருந்தவர் இப்போது எப்படி திடீரென்று அதனை சரி செய்து கொண்டு ஐபிஎல் போட்டிகளுக்கு திரும்புவது என்கின்ற விமர்சனங்கள் வெளிவரத்தான் இப்படியான ஒரு சர்ச்சையும் சமூக வலைத்தளங்களிலே போயிருந்தது. ஆகவே இந்த வீரர்கள் எல்லாம் இதுவரை போட்டிகளிலே நான் குறிப்பிட்ட ஹசரங்க, நுவான் துஷார், மதீஷ பத்ரன போன்ற வீரர்கள் என்ஓசி இல்லாத நிலையில் இழுபட்டு கொண்டிருக்க சமிந்த வாஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். திடீரென்று இது எனக்கு புரியவில்லை, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்கள் மீது இவ்வளவு தூரம் இறுக்கி பிடிக்கிறது ஏன் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி சமிந்த வாஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த நடைமுறை தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் ஓகே, ஆனால் ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாகின்ற அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் வீரர்களை இப்படி இறுக்கி பிடிப்பது ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லி வாஸ் சொல்லியிருந்தார். இவர் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராகவும் இலங்கை அணியிலே செயற்பட்டவர் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். வாஸ் ஒரு நேர்மையான வீரர் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அவை அவருடைய இருந்து ஒரு கருத்து வருகிறதாக இருந்தால் அது நோக்கப்படக்கூடியது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இலங்கை அணியினுடைய பயிற்சியாளராக அண்டர் 19 அணியினுடைய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்த அவிஷ்கு குணவர்தன் அந்த பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இப்போது ஒரு வாரமும் இல்லை அவர் பயிற்சியாளர் பதவியிலே நியமிக்கப்பட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார் என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது மாத்திரமல்லாமல் பல சர்ச்சைகள் இலங்கை கிரிக்கெட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதும் நோக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே தான் ஐபிஎல் போட்டிகள் ரசிகர்களை ஈர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஐபிஎல்லினுடைய ஒவ்வொரு போட்டிகளுடைய விவரங்களை அவ்வப்போது உங்களுக்கு அறிய தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.